Praise the Lord. Hallelujah. உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவேளையில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களோடு பேசுவதற்காகவும் இந்த நாளில் உங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதற்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட தீர்க்க தரிசனமான வார்த்தையை பேசி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார், விடுவிக்கிறார். நாம் இதுவரைக்கும் கண்ணீரோடு கூட எல்லா விதத்திலும் வேதனையோடு இருந்த, போராட்டத்தோடு இருந்த, இழந்து போயிருந்த, எல்லாவற்றிலும் நாம் சோர்ந்து போயிருந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை மாற்றி அமைக்கப் போகிறார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தையை பாருங்கள். யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகி வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. மனம் இறங்குகிற கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் தேசத்தையும் கடாட்சிக்கிறவராய் இருக்கிறார். தேவன் தமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கானான் தேசத்திலே எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆனால் ஜனங்கள் பாவம் செய்து துரோகம் செய்து கர்த்தருக்கு விரோதமாய் மாறிப்போன பொழுது அங்கு தேவனுடைய சேனை புறப்பட்டு அழிவை கொண்டு வந்தது, வேதனை கொண்டு வந்தது, பஞ்சத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கும் கூட நாம் கர்த்தருக்கு உண்மை இல்லாமல் இருந்தால், கர்த்தரை சேவிக்காமல் இருந்தால், பின்மாறி இருந்தால், கர்த்தருக்கு விரோதமாக நாம் என்ன காரியத்தை செய்திருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அழித்து போடுவார். பெருமையின் கொம்பை முறித்து போடுவார். அந்த ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை எல்லாம் முறித்து போடுவார். ஆனாலும் மனம் இறங்குவார். சிறையிருப்பின் கடைசி நாட்களிலே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த காலவேளையில் உங்களுக்கும் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மை திரும்ப ஆசீர்வதிக்கிறார். மனம் சோர்ந்து போய்விடாதிருங்கள். கர்த்தர் மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறார், விடுதலை கொண்டு வரப்போகிறார், திரும்ப பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய போகிறார். உங்களுக்கு புது பலனை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்பாது. தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினதை நிச்சயம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்க, குடும்பமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இனி கர்த்தரை மாத்திரம் பின்பற்றி, கர்த்தரை மாத்திரம் சேவித்து, அவரை மாத்திரம் விசுவாசித்து வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். இனி பாவத்திலோ சாபத்திலோ பிசாசுடைய பிடியிலோ நாம் சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவர் பக்கம் நம்முடைய வாழ்க்கையை திருப்ப ஒப்பு கொடுக்கலாமா? உங்கள் பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், துக்கம் எல்லாம் இன்று முதல் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்த நன்மையை இனி பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய தேசத்துக்கு வைத்திருக்கிற நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இனி கர்த்தரை ராஜரிகம் பண்ணும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, நீர் தாமே பட்சித்த வருஷங்களின் விளைவை என்று சொல்லி இருக்கிறவரே, திரும்ப கொடுப்பேன் சொல்லியிருக்கிறவரே, எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு, எத்தனை சூழ்நிலை ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் கூட நிறைய காரியங்கள் பட்சிக்கப்பட்டு எங்கள் ஆசீர்வாதங்கள்லாம் இதுவரைக்கும் இழந்ததப்பா. ஒரு எல்லாம் திரும்ப கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுப்பீராக, ஒவ்வொரு வாழ்க்கைக்கு கொடுப்பீராக, சம்பாத்தியங்களை கொடுப்பீராக, குடும்ப வாழ்க்கையை கொடுப்பீராக. ஆண்டவரே தேவனே, உம்மை சேவிக்கிற, உம்மை ஆராதிக்கிற ரட்சிப்பை கொடுப்பீராக. எல்லா பின்மாற்றத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் விலக்கி விடுவித்து காத்து ஆண்டவரே, மனம் இறங்கி சிறையிருப்பை திருப்பி ஆசீர்வதியும். வியாதியை மாற்றும், பஞ்சத்தை மாற்றும், எல்லா கண்ணீரை, துக்கத்தை மாற்றும். இந்த 6வது மாதம், இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய சுபிட்சம் எங்களுக்கும் தேசத்துக்கும் உண்டாகும்படி, எங்கள் வாழ்க்கைக்கு, எங்கள் ஊழியங்களுக்கு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. திரும்ப அளிப்பேன் சொன்ன தேவன் பிசாசினுடைய திட்டங்களிலிருந்து எங்களை விலக்கி விடுவித்து இதுவரை கட்டி வைத்திருந்த எல்லா நுகங்களையும், சாப நுகங்களிலிருந்து முறித்து போட்டு அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் செழிப்பாக்கும், ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயம் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.